அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கான அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் 3ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலும், கேது பகவான் 8ஆம் வீட்டிலும், அதாவது சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அதிசார பயிற்சியானது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு அக்டோபர் மாதம் நடைபெறுது. அப்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருங்க. இது ஆண்டு கோள்கள். ஸோ மாத கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலும், செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு விருச்சிக ராசியிலும், புதன் பகவான் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே நிலைத்து பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கிறேங்க. யாருடைய தயவும் எப்போ இருந்ததில்லை. நான் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எல்லாமே எனக்கு ஒரு அனுபவம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முக்கிய காரணமே நான் மட்டும்தான். இதில் யாருடைய பங்குமே இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து தன்னுடைய சொந்த முயற்சியால் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவான முறையில் பிளான் பண்ணி இதை துல்லியமாக ஸ்கெட்ச் போட்டு இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டேங்க. இன்றைக்கி நான் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் விவரிக்க வார்த்தையே இல்லை. அவ்வளோ சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இனிமேலாவது என்னோடய லைஃப் நல்லா இருக்குமா, வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில முயற்சிகள். 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய ஆட்சி பலம். ஸோ சொந்த தொழில் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அந்த தொழிலில் பெரிய லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. அதை எப்படியாவது ஒரு செயல்படுத்தணும், மற்றவங்களோட உதவி இல்லாமல் நானே என்னோடய சொந்த காலில் சுய முயற்சியால் நான் சில காரணங்களாக சில விஷயத்தை நான் சாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய காலகட்டங்கள் அப்படின்னு. அப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சியும், அதே போல் அந்த தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. யாரோட தயவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே என்னோடய சொந்த முயற்சியாக இருக்கட்டும். அந்த முயற்சியால் இன்றைக்கி நான் இழந்த பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே மாறுங்க. அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வருங்க. நீங்களே புதுசாக ஒரு தொழிலை தொடங்கலாம். இந்த நேரகட்டங்களில் பார்ட்னர்ஸ் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பார்ட்னர்ஸ் வேலைக்கு விட்டு நீங்களே சுயமாக தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் மேலோங்கும். அது நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே தாங்க இருக்குது. அந்த ஒர்க்கில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லைங்க, ஒரு ப்ரொமோஷன் இல்லை. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னா இருக்கிற வேலையை தொலைச்சிட்டோம்னா அடுத்த வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா எல்லாமே எனக்கு நான் லாஸ் ஆகிருந்ததுனால பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துடும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்குமா, அல்லது இந்த வேலை மாற்றத்திற்குரிய காலகட்டமாக அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறனால குருவுடைய பார்வை 1, 3 மற்றும் 9ஆம் வீட்டில் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதில் எந்த விதத்துலையும் ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்டெல்லாம் இருந்திருக்கும். மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது. ரொம்ப நாளாக அந்த வேலை செஞ்சுட்ருக்காரு, இவர் பர்ஃபெக்டாக செஞ்சார். அந்த வேலைக்கு உண்டான ஒரு ப்ரொமோஷன் இவர் தான் அதுக்கு கரெக்டான எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு பதவி உயர்வுன்னு கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாமே இந்த நேரத்தில் நல்ல ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புது வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பங்களிப்பு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்
தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வந்து வேலை செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறேன், கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கும், எல்லாமே ஓகேங்க, கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது, கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போய்ட்டு திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையால் விட்டுட்டு போயிடுது அப்படின்னா, இந்த சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற காலகட்டங்களில் குருவுடைய பார்வை சனி மேலே படும் பொழுது அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் தேடி வரும், பட்டம் பதவி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவகத்தில் குருவுடைய அதிசார பயிற்சி நடந்திருக்கும் போது நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். அதே நேரத்தில் இந்த திருமணம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்கும், எல்லாம் அமையமாக இருக்குங்க, ஆனால் அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு விதத்தில் ஜாதக ரீதியாக சில குறைபாடுகள் இல்லை அவங்க எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய தடைகள் வந்திருக்கு. அந்த தடைகளாகலும் கூடிய வரைகளும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், சில காரியத்தை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், என்னால் இதுக்கு மேலே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து எதை சொன்னாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு சரியில்லைங்க. இதனால் 2 பேர் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் அப்படி சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அந்த குடும்ப லைஃப்பில் வந்து பிரிஞ்சு வந்திருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கு. அந்த ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது 7ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய உச்சநிலை நீண்ட நாட்களாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீரும், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. காதலர்கள் மத்தியில் இருந்த அந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும். அதே முறை அந்த லவ்வர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபேமிலி அவங்களோட ஒப்புதல் வாங்கி மேரேஜ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது காதல் திருமண லெவலில் கொண்டு போய் ஒப்புதல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஒரு மேரேஜ்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன், இல்லை புதுசாக எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு, அந்த லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மீண்டும் பழைய நிலைக்கே போயிடுவோனா, இல்லை அதில் அந்த மாதிரி ஒரு கசப்பான சூழல் எனக்கு ஏற்பட்டுருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது கொடுக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்தவங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். விட்டுட்டு போனவங்க கூட தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு தான் நம்ம 2 பேர் சேர்ந்துருக்கிறதோட பிரிஞ்சிருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணமே இல்லாமல் இன்றைக்கி செய்யாத தவறுக்கு தண்டனை கொடுத்துட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலை வந்திருக்கு. அந்த நபர்கள் ஒன்று இணைவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு சொத்துக்கள் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ஒன்று அதுக்கு உண்டான அந்தஸ்து அப்படிங்கிறது உயர்த்தி கொள்ளவே முடியல. மற்றவங்க மத்தியில் உன்னால் எல்லாம் ஒரு வீடு கட்ட முடியுமா, உன்னால் எல்லாம் ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்னு ஏளனமாக பேசணுங்க மத்தியில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நின்று போன வீட்டு வேலையை கட்டாயமாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அவங்க முன்னாடி யாரெல்லாம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, உங்களால் வீடு கட்ட முடியாது, சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியாது, ஒரு கார் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை வந்து பார்த்து ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி உங்களோட சுய முயற்சியால் சொந்த முயற்சியால் இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பலத்தோட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்சநிலை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகமோ வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது தைரியமாக சில முயற்சிகள் எடுப்பீங்க. கண்டிப்பாக இதனுடைய தடைகள் அப்படிங்கிறது அகலம், அதுக்கு தேவையான பண வசதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய சர்ஜரி அப்படிங்கிறது நடந்துருச்சு, நிறைய ஆரோக்கிய கெடுதல்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ரீதியாக இந்த டைமில் வந்து இந்த பிரச்சனைக்கு சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த நேரத்தில் இதை பண்ணோம்னா இதனால் பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உடல் கெடுதல்கள் அப்படிங்கிறது விலகுங்க, ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள், ஞாபக மறதிகள் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக தீருங்க. நினச்ச கல்லூரியில் படிப்பதற்கோ அல்லது நினச்ச ஸ்கூலில் படிக்கிறதுக்கோ அல்லது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். கல்வியில் இதுவரை இருந்த அந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க. தைரியமாக இந்த எக்ஸாம்ஸில் படித்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும்.
படித்து முடித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகமாக இருக்க போது நல்லபடியாக படித்து அதுக்குண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கிடைக்கக்கூடியது. சனி மேலே குருவுடைய பார்வை படுறதுனால கட்டாயமாக அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை தேடி வருங்க. அரசு பதவிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கோ, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நிச்சயம் நடக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. பண தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப இடையூறுகளாகவே இருக்குதுங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சுட்டே இருக்கேன். இழுபறியாகவே இருக்குது. வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வரமாட்டேங்குது. கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால் கொடுக்க முடியல. இந்த வரவு செலவு பிரச்சனைகளால் நிறைய இன்னல்களை சந்திச்சிட்ருக்கேன். அந்த பாதிப்புகள் தீருங்க. பணம் தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடையும். கரெக்டான நேரத்தில் அந்த பணத்தை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இந்த நேரத்தில் கட்டாயமாக அதுக்குண்டு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, இந்த நேரத்தில் இந்த பணத்தை கொடுக்குறேன்னு, அது கொடுக்க முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் தீருங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.